ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு மாருதி கார். என்ன காருன்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி விக்டோரிஸ். இந்த வண்டியோட பேஸ் வேரியண்ட் எல்எக்ஸ்ஐ வேரியண்ட் தான் இன்றைக்கி நான் ரிவ்யூக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,50,000 ரூபாய் ரேஞ்சில் வருதுங்க. இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி ரிவ்யூவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மாருதி கிட்ட அவங்களோட அரினா ப்ராடக்ட்டில் இருக்கிற ஒரு நல்ல மேசிவான ஒரு எஸ்யூவி அப்படின்னா நமக்கு விக்டோரிஸ் தாங்க. இந்த வண்டி இந்தியாவோட இந்தியன் கார் ஆஃப் த இயர் அவார்டும் வந்து வாங்கியிருக்குங்கிறது ஒரு சூப்பரான விஷயங்க. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரோம் லைன் ஹெட்லைட்லேருந்து அப்படியே ட்ராவல் ஆகிறத பார்க்க முடியும். இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்ட்ரைப் லைன்ஸ் மாதிரியும் இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லைனும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் எஸ் லோகோவும் வந்து க்ரோமில் தான் கொடுத்துருக்காங்க. சுசுகி பேட்சிங்கும் வந்து க்ரோமில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நல்லா மேசிவாக வந்து காற்று உள்ளே ஃப்ளோ ஆகிறதுக்கும் கீழேயும் வந்து நல்லா காற்று உள்ளே ஃப்ளோவாக இருக்கும். நல்லா கேப்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. கிப்லைட் வந்து பார்த்திங்கன்னா பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஃப்ரண்ட்டில் அந்த எஸ்யூவி லுக்கு இங்கே வந்துட்டு நல்லா ஒரு லுக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த இடத்துல ஏர் டேம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் காற்று உள்ளே போகிறதுக்கான ஏரோடைனமிக்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ரொஜெக்டர் ஃபாக் லைட்டுக்கான டம்மி இருக்குங்க, ஆனால் ப்ரொஜெக்டர் ஃபாக் லைட் இதில் வந்து கிடையாது. ஃப்ரண்ட் பம்பர் வந்து நல்லா பெரிய பம்பர். எந்த அளவுக்கு பெருசுங்கிறது நீங்கள் பார்த்தாலே தெரியும். மேலே வந்து பாடி கலர்லேயும் கீழே வந்து பிளாக்லேயும் அதுக்கு கீழே வந்து டஸ்ட் சில்வர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வண்டியோட ஹெட்லைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து ஹை பீம் அண்ட் லோ பீம் ஃபங்க்ஷனோட சேர்ந்து வந்துருங்க. இந்த இடத்துல ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது எதுவும் கிடையாதுங்க. இப்போ என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னங்கிறத பார்த்துலாங்க. ஃபஸ்ட்டு பேனட்டை ஓப்பன் பண்ணிடலாம். பேனட் வந்து கொஞ்சம் பெரிய பேனட், ஒரு டீசெண்டான ஹெவியான பேனட்டும் தாங்க. மேலே வந்து பேடிங் வந்து பார்க்க முடியுது. சவுண்ட் ப்ரூஃபிங்காக பேடிங் வந்து பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே ஃபயர்வால் ப்ரொடக்ஷனும் வந்து பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா அண்டர் பாடியில் இன்சுலேஷனும் வந்து பேஸ் வேரியண்ட்டாகவே இருந்தாலும் பண்ணியிருக்காங்க. வண்டியோட என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா 1.5 K15C என்ஜினுங்க. இந்த வண்டியோட பவர்னு பார்க்கும்போது 102 பிஹெச்பியும் 139 Nm டார்க்கு, ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கூட வந்து பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிளாடிங் லுக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த கிளாடிங் ட்ராவல் ஆகிறது நீங்கள் வந்து பார்க்க முடியும். வண்டியோட டயர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 215 60 617 சைஸ் தந்திருக்காங்க. ஸ்டீல் ரிம்ஸ் கொடுத்துருந்தாலும் 617 சைஸ் கொடுத்துருக்கிறது சூப்பரான விஷயம். இந்த வண்டியோட வீல் கேப்ஸ் வந்துருங்க. வீல் கேப்ஸ் வந்து வண்டிக்குள்ளே இருக்குது. டெலிவரி டைமில் வந்து மாட்டி கொடுப்பாங்க. அப்புறம் வண்டிக்குள்ளே வந்து லைனர்ஸ் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து மெக் பர்ஷன் ஸ்ட்ரெட்ஸ் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் வந்து போயிருக்காங்க. வண்டியோட பிரேக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஆல் வீல் டிஸ்க் பிரேக் வந்து போயிருக்காங்க. அது ஒரு சூப்பரான விஷயங்க. மேலே அப்படியே வந்தோன்னா பாடி கலரில் உங்களுக்கு ஓவரியம் வந்து கிடைக்கல. எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஓவரியம் வந்து பவர்ட் அட்ஜஸ்டபிள் ஓவரியம் தாங்க. அப்புறம் பாடி கலரில் டோர் ஹேண்டில்ஸும் கொடுக்கல. ஆனால் இந்த வண்டியில் கீழே சென்ட்ரி இருக்குது, புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது. அதனால் உங்களுக்கு ரெக்வஸ்ட் சென்சாருக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியில் ஏபி பில்லர்ஸ் வந்துட்டு பாடி கலர்லேயே விட்டுருக்காங்க. சி பில்லர் மட்டும் அந்த குவார்டர் கிளாஸோட சேர்த்து அப்படியே பிளாக் பண்ணியிருக்காங்க. அது தனியாக வந்துட்டு அந்த ஏரியா மட்டும் உங்களுக்கு ஃப்ளோட்டிங் டிசைன் மாதிரி தெரியுதுங்க. வண்டியோட ஓவரால் லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 4360 mm வந்து ஓவரால் லென்த்துங்க. 2600 mm வீல் பேஸு, 210 mm கிரவுண்ட் கிளியரன்ஸோட வந்துடுதுங்க. பின்னாடி உட்காரவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைட்டிங் உள்ளே வரணுங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு குவார்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பூட் ஏரியாவை ஆக்சஸ் பண்ணும்போது கொஞ்சம் வெளிச்சம் நல்லா உள்ளே வருங்க. மேலே ஷார்க் மினி ஆண்டனா வண்டியோட வந்துடுதுங்க. அப்புறம் இந்த ஏரியாவில் இந்த போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. வண்டியில் பின்னாடி டீஃபாகர் லைன்ஸ் மட்டும் வந்துடும். வைப்பர் வித் வாஷஸ் வந்து கிடையாது. மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லேம்ப் வந்து எல்இடியில் வந்துடுதுங்க. ரியலாக டெயில் லைட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு டிஆர்எல் ஃபங்க்ஷனும் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அப்புறம் இந்த இடத்துல ஸ்மார்ட் ஹைப்ரிடுக்கான பேட்சிங் இருக்குது. இந்த இடத்துல சுசுகிக்கான லோகோ இருக்குங்க. அப்புறம் விக்டோரியஸ்க்கான பேட்சிங் வந்து பார்க்க முடியுது. கீழே இந்த பம்பரில் இங்கே பிளாக் கலரில் மேட் பிளாக்காகவும் இங்கே மேட் சில்வர்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரிஃப்ளெக்டர்ஸ் டம்மிஸ் கொடுத்துருக்காங்க. 4 ரியர் பார்க்கிங் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியில் ரிவர்ஸ் கேமராலாம் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் கிடையாதுங்க. பேஸ் வேரியண்ட்டில் வந்து பூட்டை ஓப்பன் பண்ணிடலாம். பூட் க்ளோசிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட பூட் ஸ்பேஸ்ன்னு பார்த்திங்கன்னா 419 லிட்டரு பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரியர் சீட் வந்து பார்த்திங்கன்னா 60-40 ஸ்பிளிட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம மடிச்சு விட்டோம்னா நமக்கு இன்னும் நல்ல தாராளமான பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். விக்டோரிஸில் எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்னி வீல் வந்து இல்லை. அதுக்கு பதிலாக பஞ்சர் கிட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. விக்டோரிஸில் பேஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு ஸ்டெப்னி வீல்ஸ் வந்து கிடையாது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு பூட் லேம்ப் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷனும் கிடையாது. மேலே பார்சல் ட்ரேயும் உங்களுக்கு கிடையாதுங்க.
வண்டியோட ஃபியூயல் டேங்க் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி லெஃப்ட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. 45 லிட்டர் ஃபியூயல் கெப்பாசிட்டியோட வந்துடுதுங்க. E20 ஃபியூலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாங்க. டிரைவர் சைடு டோர் ஓப்பன் பண்ணுறேன். டோர் வந்து எஸ்யூவிங்கிறதுனால நல்லா வைடராகவே சூப்பராக ஓப்பன் ஆகுது. டோர் வந்து கொஞ்சம் நல்லா சாலிடாக ஃபீல் ஆகுதுங்க. மற்ற மாருதி ப்ராடக்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட் வந்து என்ஜினை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இது 1.5 NA என்ஜின் தான், 4 சிலிண்டர் தான். சுத்தமாக ஒரு துளி கூட வைப்ரேஷனே கிடையாதுங்க. இந்த வண்டி பேஸ் வேரியன்ட் அப்படிங்கிறனால இந்த வண்டியில் உங்களுக்கு சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கிடையாதுங்க. வண்டியோட ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல்லாம் இல்லை, நார்மல் ரவுண்ட் ஸ்டேரிங் வீல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் வீலில் ஆடியோ கண்ட்ரோல்ஸ்க்கான சுவிச்சஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸோ இல்லை ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸோ வந்து கிடையாது. எல்லா மாருதி கார்லேயும் இருக்கிற மாதிரி அனலாக் வித் ஒரு சின்ன TFT ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. தேவையான அனைத்து ஃபங்க்ஷன்ஸுமே இதிலேயே வந்துடுங்க. டிரைவர் சைடு விண்டோஸ்ன்னு பார்க்கும்போது ஆல் 4 பவர் விண்டோஸ், பவர் அண்ட் லாக் அண்ட் அன்லாக் சுவிட்ச், அப்புறம் பவர் மிரர்ஸ்க்கான கண்ட்ரோல் இருக்குதுங்க. டிரைவர் சைடு மட்டும் 1 டச் டவுன் 1 டச் அப் 2 ஃபங்க்ஷனும் வந்து டிரைவர் சைடு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல டோர் ஹேண்டில்ஸ்லாம் நார்மல் பிளாக் கலர் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த ஏரியா மட்டும் கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. வித்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப்ஸோடு வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. அப்புறம் இந்த இடத்துலையும் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருந்தாலும் கீழே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. கை வைக்கிற இடத்துல பிளாக் கலரில் வந்துட்டு நார்மல் குஷன் ஃபீல்டில் வந்து மெட்டீரியல் போயிருக்காங்க. அதுவும் நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் காயின்ஸ் போட்டுக்கிறதுக்கான இடம் இருக்குங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு கப் ஹோல்டருக்கான இடம் இருக்குது. அப்புறம் இங்கே கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட் 2 ஸ்பீக்கர்ஸ் மட்டும் உங்களுக்கு காரில் பேஸ் வேரியண்ட்டில் வந்துடுதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பானட்டுக்கும் ஃபியூவலுக்குமான ஓப்பனிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குங்க. அப்புறம் இந்த இடத்துல ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான சுவிட்ச் இருக்குது. அப்புறம் ஹெட்லைட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் பேஸ் வேரியண்ட்லேருந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடுது. அதுக்கான பட்டனும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ட்விட்டருக்கான ப்ரொவிஷன் இருக்குது. பட் ஆனால் ட்விட்டர்ஸ் உங்களுக்கு வண்டியில் வராது. ஆடியோ சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்சஸ் ஆடியோ சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ சப்போர்ட் எல்லாமே வந்துருங்க. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான். இந்த இடத்துல ஆட்டோக்கான பட்டன் நீங்கள் பார்க்க முடியும். பட் கீழே ஃபிசிக்கலாக வந்து ஆட்டோக்கான பட்டன்ஸ் எதுவும் கிடையாது. இந்த இடத்துல ஃப்ரண்ட் அண்ட் ரியருக்கான டிஃபாகர் சுவிச்சஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆடியோ கண்ட்ரோல்ஸ்க்கான சுவிட்சும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல செல்ஃபோன்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஒரு டீப் ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஆனால் இந்த நல்லா இருக்குங்க, ஸ்மூத்தாக இருக்குது. ரொம்ப பிளாஸ்டிக்காக ஃபீல் ஆகலை, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு 120 வாட்ஸ்க்கான பவர் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மீடியாக்கான USB போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல 5 ஸ்பீடு கியர் லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல குரோமேக்ஸன்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன சாவி வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குது. இதுதான் இந்த வண்டியோட சாவி. இதில் வந்து பூட் ஓப்பன்லாம் வந்து இந்த கீஸில் கிடையாது. நம்ம இந்த இடத்துல இந்த சாவியை வந்து போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஹேண்ட் பிரேக்கான லிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல மூவபிள் ஆர்ம்ரெஸ்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயும் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் இருக்குதுங்க. வண்டியோட டேஷ்போர்டு பார்த்திங்கனாலும் பிளாக் அண்ட் பீச் தீமில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இடையில இந்த இடத்துல அந்த கிளாசி ஃபீலில் வந்துட்டு அந்த ட்ரையாங்கிளில் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. அதுவும் டீசெண்டாக இருக்குன்னே சொல்லலாம். வண்டியோட க்ளோ பாக்ஸ் ஸ்பேஸ்ன்னு பார்த்தோன்னா நல்ல பெரிய க்ளோ பாக்ஸ் தாங்க, நல்ல தாராளமாகவே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து எதுவும் கிடையாது. இப்போ வந்து டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்குங்க. டிரைவர் சீட் என்னோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. எனக்கு இந்த அளவுக்கு வந்து ஹெட்ரூம் வந்து இருக்குதுங்க. சைட் சப்போர்ட்லாம் வந்து சீட் சூப்பராக ஃபேப்ரிக் சீட் தான் இருந்தாலும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, குஷனாக இருக்குங்க. பேக் சப்போர்ட் லம்பர் சப்போர்ட்லாம் நல்லாவே இருக்குது. தை சப்போர்ட் பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல ஒரு 80% வந்து தை சப்போர்ட் வந்து இருக்குங்க. அப்புறம் கால் கிளச்சுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. காலுக்கு இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, எங்கேயும் உரசவும் இல்லைங்க. ஸ்டேரிங் வீலில் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்து டெலஸ்கோபிக் டில்ட்டும் 2 ஃபங்க்ஷனும் வந்து இதோடய வந்துடுதுங்க. அப்புறம் டிரைவர் சைடு சன்ஷேடு பார்த்தோன்னா டிக்கெட் ஹோல்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கோ பேசஞ்சர் சைடில் பார்த்தோன்னா இந்த இடத்துல எந்த ஒரு ஆப்ஷனுமே வேன்டி மிரர் எதுவுமே கிடையாது. அப்புறம் இந்த இடத்துல ஹாலஜனில் வந்துட்டு உங்களுக்கு கேபின் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உட்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவர் தவிர மற்ற எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே வந்து இந்த கிராப் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்டில் போய் ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாங்க. இப்போ ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாங்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டேன்.
டோர் வந்து நல்லா ஒயிட்ராகவே ஓப்பன் ஆகுது. நம்ம இது வந்து ஒரு எஸ்யூவி லெவலில் வந்துட்டு ஹைட் இருக்கிறனால ஒரு ஃபுட் ரெஸ்ட் வந்து ஒன்று போட்டோம் அப்படின்னா நம்ம வயசானவங்களாம் ஈஸியாக ஏறி இறங்கிக்கலாங்க. கொஞ்சம் காலை தூக்கி வச்சு ஏறணும். பட் தலைக்கெல்லாம் மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் எதுவும் இல்லைங்க. தட் எஃபெக்டும் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். சவுண்டு சூப்பராக இருக்குது. வண்டியோட ஹெட்ரூம் வந்து பாருங்கள், அடடா நல்ல ஹெட்ரூமுங்க, டீசெண்டான ஹெட்ரூம். 4 அடி இருந்துமே எனக்கு இந்த அளவுக்கு வந்து ஹெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான விஷயம். சீட்டும் வந்து நல்லா குஷன் எஃபெக்டில் சூப்பராக இருக்குது. ஹெட்ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 பேர்த்துக்குமே இண்டிவிஜுவல் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்றாங்க. அது ஒரு சூப்பரான விஷயம். இந்த இடத்துல நம்ம முட்டிக்கு ஸ்பேஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த அளவுக்கு முட்டிக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து கால் வைக்கிறதுக்கு இடம்னு பார்த்திங்கன்னா அதுவும் தாராளமாக வந்து கால் வைக்கிறதுக்கு வந்து இடம் கொடுத்துருக்காங்க. தை சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா ஒரு 80% வந்து எனக்கு தை சப்போர்ட் கிடைக்குதுங்க. லாக் அண்ட் அன்லாக் லிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த கிளாசி ஃபீல், இந்த ட்ரையாங்கிள் லோகோஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ட்ராவல் ஆகுது. இந்த குஷன் ஃபேப்ரிக்கும் வந்து எல்லா டோர்ஸ்க்குமே வந்து ட்ராவல் ஆகுதுங்க. பவர் விண்டோ ஸ்விட்ச் வந்துட்டு இந்த இடத்துல மேட் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாலாம் கொஞ்சம் மேட்டாக தான் இருக்குது. இதுதான் LXi வேரியண்ட் அப்படிங்கிறத வந்து நமக்கு காட்டுதுங்க. மற்றபடி இந்த வண்டியை நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த டோர் ஹேண்டில்ஸ் வந்துட்டு ஒரு LXi லுக் கொடுக்குமே தவிர, மற்றபடி வண்டியில் நீங்கள் அந்த இதெல்லாம் கூட குரோம் ஆக்ஷன்ஸில் தான் வாங்கி போட்டிங்கன்னா டாப் வேரியண்ட் மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸுமே தெரிய போகிறது இல்லைங்க. அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் காயின்ஸ் போட்டுக்கிறதுக்கான இடம் இருக்குது. இந்த இடத்துல ஸ்பீக்கர்ஸ்க்கான ப்ரொவிஷன் இருக்குது. பின்னாடி ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. அப்புறம் பாட்டில் ஹோல்டருக்கான இடம் இருக்குது. கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடமும் இருக்குதுங்க. இந்த இடத்துல ரூஃப் லைட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹாலஜன் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கங்கிற ரீசன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பேனராமிக் சன்ரூஃப் டாப் வேரியன்ட்ஸில் வரும். ஸோ அதனால் எல்லா வேரியன்ட்ஸ்க்கும் ஒரே மாதிரி டிஃபால்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கிராப் ஹேண்டில்ஸ் வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கூட கோட் கூக்குக்கான ஒரு ப்ரொவிஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சன் பிளைண்டர்ஸ்க்கான எந்த ஒரு ப்ரொவிஷனும் இல்லை. இங்கே ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் 2 பேர்த்துக்கும் இண்டிவிஜுவலாக இல்லை. இந்த உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஃபேன் ஸ்பீடுக்கான கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து இந்த இடத்துல பவர் சாக்கெட்டோ இல்லை டைப் சி டைப் ஏ போர்ட்டோ எதுவுமே கிடையாதுங்க. கீழே வந்துட்டு ஒரு ஃபோன் வச்சுக்கிறதுக்கான சின்ன ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. அப்புறம் இந்த வண்டியில் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஹம்ப் கொஞ்சம் பெரிய ஹம்பாகவே இருக்குங்க. நடுவில் உட்காரவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கம்ஃபர்ட் லூஸ் ஆகும். குழந்தைங்களாம் உட்காந்தாங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டாகவே வர முடியுங்க. வண்டியோட டிஎல்ஓ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. எந்த அளவுக்கு சன்லைட் உள்ளே வருதுன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது. எந்த ஒரு தலை சுத்தல் மயக்கம் வரும் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. சூப்பராக இருக்குது. அப்புறம் நடுவில் உட்கார பேசஞ்சருக்கு மட்டும் சீட் பெல்ட் இங்கேருந்து வந்திருக்கு. ஏன்னா எல்லா சீட்டுக்குமே வந்து 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்து இந்த வண்டியில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு கூடுதலான சூப்பர் விஷயம். இந்த வண்டியோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா 6 ஏர் பேக்ஸ், ABS வித் EBD, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டுங்க. தேவையான அத்தனை ஃபீச்சர்ஸுமே இந்த வண்டியோட பேஸ் வேரியண்ட்லேருந்தே நமக்கு கிடச்சிடுதுங்க. இது போக டில்ட் அட்ஜஸ்டபிள் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ஸ்டியரிங்கும் உங்களுக்கு கிடச்சிருது. பட் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறதும் ஒரு பேஸ் வேரியண்ட்லேயே கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா அது ஒரு SUV லுக்கிங் வண்டிங்கிறனால அதையும் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்க. நமக்கு இன்றைக்கி இந்த வண்டியை ரிவ்யூ கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ABT மாருதி கோயம்புத்தூருங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு இங்கே கொடுக்குறேன். டெஸ்ட் ட்ரைவ் அண்ட் புக்கிங்கு நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வண்டியோட ஆன் ரோட் காஸ்ட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 13,10,000 வந்து இந்த வண்டியோட ஆன் ரோட் காஸ்ட் வருதுங்க. இப்போ சில ஆஃபர்ஸும் வந்துட்டு ஷோரூம்ஸில் போயிட்டுருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கார் வந்து ஒரு பெட்டர் வேல்யூ காராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.